அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 115 சங்கீதம் 12வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். எல்லாரும் உங்கள் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ராத்திரி வேளையில் ஒரு எல்லாருக்கும் பரிச்சயமான வசனங்களை வைத்து நான் பேச போகிறேன். ஆண்டவர் நம்மோடு இடைப்பட போகிறார். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 115 சங்கீதம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு 3 பேருக்காவது சொல்ல முடியுமா? இரவு ஜெபத்தில் பிரசங்கம் பண்ணணும்னா அதுக்கு தனி கிருபை வேணும். எதற்குன்னா, நான் பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பேன். சில நேரங்களில் நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுவும் கண்ணை திறந்தே ஜெபம் பண்ணுற ஆட்கள்லாம் விசேஷித்த கிருபை உள்ளவங்கன்னா முழு இரவு ஜெபத்தில் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் இல்லை. அல்லேலூயா. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் ஒரு 3 பேருக்காவது நல்ல கையை குலுக்கி சொல்லுங்க, கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறாராம், அவர் ஆசீர்வதிப்பாராம். அல்லேலூயா. யார் நினைக்கிறாங்களோ இல்லையோ, ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? அநேகர் சொல்லுவாங்க, பிரதர் எல்லாரும் மறந்துட்டாங்க, எல்லாரும் கைவிட்டாங்க. பிரதர், யார் கைவிட்டாலும் ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. எங்கள் அப்பா மரித்த போது நிறைய பேர் எங்கள் அப்பாவுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து சொன்னாங்க, தம்பி கவலைப்படாத, நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். தம்பி நீ கவலைப்படாத, நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. சொல்லிட்டு நாங்கள் இருக்கிறோம் சொன்னாங்களே தவிர அவங்கவுங்க வீட்டில் அங்கங்கே இருக்கிறாங்க. ஒரு நாளும் யாரும் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறதுன்னு ரொம்ப கம்மி தான். ஆமென். யார் நினைத்திருக்கிறாங்களோ இல்லையோங்க, ஆண்டவர் நம்மை நினைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நினைவுகள் எல்லாம் மேலான நினைவுகள். உங்களை குறித்து ஆண்டவர் பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். உங்களை குறித்து பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். மேலான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு என்னவா? பிரியம். ஆண்டவரே உமக்கு என்ன பிரியம் கேட்டா ஆண்டவர் சொல்லுவார், உன்னை ஆசீர்வதிப்பது தான் என் பிரியம். அல்லேலூயா. லூக்கா 24ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்கும் போது, இயேசுவானவர் தம்முடைய சீஷர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தாராம். நம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்ற பெயரே ரொம்ப அழகான ஒரு பெயர். ஆமென். இனிமையான ஒரு பெயர். எல்லாரும் ஆசீர்வாதத்தை விரும்புகிறோமா இல்லையா? நீங்கள் ஆசீர்வாதமே வேணான்னு சொல்கிறவங்க யாருன்னா இங்கே இருக்கீங்களா? எல்லாருக்கும் என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேணும். ஆனால் ஆசீர்வாதம் என்றால் என்னன்னு ஒரு கேள்வியை உங்கள் முன்பாக வைக்கிறேன். யாராவது சொல்ல முடியும்? ஆசீர்வாதம்னா என்ன? அமைதியாக பார்க்குறீங்களே. சின்ன வயதில் நான் ஆசீர்வாதம்னா என்ன நினச்சேன்னா, டெய்லியும் வீட்டில் பிரியாணி இருந்தா அதுதான் ஆசீர்வாதம். அநேகர் நாம் நினச்சிக்கிறோம், வீட்டில் பிரியாணி, நல்ல பெரிய வீடு, நல்ல காரு, நல்ல விலை உயர்ந்த காரு, பைக்கு, கையிலையும் கழுத்துலையும் நல்ல நகைகளை மாட்டி இருப்பது தான் ஆசீர்வாதம் நம்ம நினைக்கிறோமா இல்லையா?
நினைக்கிறோம். ஆனால் உண்மையான ஒரு ஆசீர்வாதம் எது தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றுக்காரராய் இருக்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இருப்பது தான், கர்த்தராகிய இயேசுவை சுதந்தரித்து கொண்டிருப்பது தான் பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது உன்னத பலத்தை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார், மீட்பை கொடுத்திருக்கிறார், விலையேறப்பெற்ற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லா விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா அதை விட ஒரு மேலான ஆசீர்வாதம் கிடையாது. ஆமென். ஒருவேளை பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறலைன்னா அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே என்னை அபிஷேகிங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பது கிருபை. உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? அதுதான் பெரிய ஆசீர்வாதம். யாரார் ரட்சிக்கப்படாமல் இருந்தாங்கன்னா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் வீட்டில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், என் வீட்டில் உங்கள் சமாதானம் இருக்கணும், ஆண்டவரே என் வீட்டில் உங்கள் மீட்பு இருக்கணும், விடுதலையின் கரை இருக்கணும், என் வீட்டில் ஆண்டவரே உங்களுடைய உன்னத பலன் இருக்கணும், ஆண்டவரே தெய்வீக பாதுகாப்பு இருக்கணும். இதெல்லாம் தான் பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. நீதிமானுக்கு இருக்கிற கொஞ்சம் நல்லதான், துன்மார்க்கனுக்கு இருக்கிற செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்கு இருக்கிற கொஞ்சம் நல்லது. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் கூடாரத்தில் இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எழுப்புதலுக்காக நாம் பிரயாசப்படுகிறோம், ஓடுறோம். நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தால் தான் பட்டணம் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. உங்கள் ஜெபிக்கிற உங்கள் வீட்டில் கர்த்தருடைய ரட்சிப்பு இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிட்ட இருக்கணும். ஆமேன். ஒரு மனுஷன் 3 விதத்தில் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். முதலாவது மனிதனிடத்திலிருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதம். வாசிக்கலாம், நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 14வது வசனத்தை வேகமாக ஒருவர் வாசிக்க முடியுமா? வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைத்து போகும் சுதந்திரம் என்று வாசிக்கிறோம். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைத்து போகும் சுதந்திரம். அதே நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது, நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறானாம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. மனிதன் மூலமாய் வருகிற ஒரு ஆசீர்வாதம். பைபிளில் பாருங்க, ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா தன் இருதயத்தில் சொல்லி கொண்டானா, என் தகப்பனுக்காக சீக்கிரமாய் துக்கிக்கிற நாட்கள் வரும், அப்பொழுது நான் யாக்கோபை கொலை செய்வேன் என்று தன் இருதயத்தில் சொல்லி கொண்டான. காரணம் என்னன்னா, என் தகப்பன் யாரை ஆசீர்வதிச்சிட்டாரு? யாக்கோபை ஆசீர்வதிச்சிட்டாரு. அது நிமித்தம் ஏசா தன் இருதயத்தில் பகைக்கிறான். யார? யாக்கோபை. மனிதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம், பிள்ளைகள் பெற்றோர்கள் மூலமாய் பிள்ளைகளுக்கு வருகிற ஒரு ஆசீர்வாதம். பாருங்க, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்துட்டோன்னே எப்படியாவது அந்த தகப்பன், அந்த பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னா, எப்படியாவது அவனுக்கு ஒரு அரடி நிலமாவது வாங்கி ஒரு வீட்டை கட்டி கொடுத்துட்டோம். நல்ல பெற்றோர்கள் எப்படியாவது பிரயாசப்படுவாங்க. அதே பெண் பிள்ளை பிறந்துட்டா என்ன பண்ணுவாங்க? எப்படியாவது கொஞ்சம் நகையாவது சேர்த்து வச்சிடணும் நினைப்பீங்களா, நினைக்க மாட்டீங்களா? ஆமாம். இப்போ இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைங்களாம் வீட்டுக்கு போய் கேட்டுறாதீங்க, அப்பா அம்மா என்ன சேர்த்து வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டுறாதீங்க. பாருங்கள், நல்ல பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்களா, பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோர்ட் கேஸ் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிரச்சனையா. அதுவும் என்ன பிரச்சனை? சொத்து பிரச்சனை. என்ன பிரச்சனை பாருங்கள், 1/2 அடி நிலத்துக்காக எத்தனையோ பேர் வெட்டிக்கிறாங்க. இன்றைக்கி செய்திகளெல்லாம் பார்க்கும்போது பாருங்கள், சொத்து பிரச்சனை, சொத்து பிரச்சனை. எங்கள் அப்பா அதை சொன்னாங்க, எங்கள் அம்மா இதை சொன்னாங்க, இதை எடுத்துக்க சொன்னாங்க, அடுத்த எடுத்துக்க சொன்னாங்க சொல்லிட்டு இன்றைக்கி சொத்து பிரச்சனை ஒரு பக்கம். மனிதன் மூலமாய் வருகிற ஒரு ஆசீர்வாதம். பக்கத்தில் சொல்லுங்கள், மனிதன் மூலமாய்
வருகிற ஒரு ஆசீர்வாதம். அது ஆசீர்வாதம் சொன்னாலும் அதெல்லாம் தற்காலிகம்தான், நிரந்தரம் கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? 2வது வாசிங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயுக்கு திருப்புங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கலாம். மறுபடியும் பிசாசு அவரை உயர்ந்த மலையில் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அடுத்த வசனம், அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை ஒருவரையே நீ ஆராதனை செய்வாயாக. 2வது, சாத்தான் மூலமாய் வருகிற ஒரு ஆசீர்வாதம். பக்கத்தில் சொல்லுங்க, சாத்தான் மூலமா. நீங்கள் சொல்லலாம், சாத்தான் மூலமா பிரச்சனை தானே பிரதர் வருது, நீங்கள் என்னடனா ஆசீர்வாதம் வருதுன்னு சொல்லலாம். பாருங்க, மத்தேயு 4:8 இயேசுவையே பிசாசு எங்கே கொண்டு போனானா? உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் மகிமையும் காண்பித்து, நீர் என்னை சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் தரு. பிசாசனுடைய ஸ்ட்ராட்டஜியே இன்னைக்கு இந்த நாட்கள் என்ன தெரியுமா? உலகத்தின் மேலே ஆசையை கொண்டு வருவான், பண ஆசையை கொண்டு வருவான், பொருளாசை கொண்டு வருவான். கடைசி 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, கடைசி நாட்களிலே மனிதர்கள் எப்படி இருப்பாங்களா? பணம் பிரியராய் இருப்பாங்களாம், பொருளாசைக்காரர்களாய் இருப்பாங்களாம், தற்பிரியர்களாய் இருப்பார்களாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது, விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறானா. இன்னைக்கு ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். இந்த கடைசி நாட்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய செய்தி கேட்கணும்னு சொல்லி யூடியூப்குள்ளே போனாலும் அந்த மெசேஜுக்கு முன்னாடி ஒரு ஆடு ஓடுது. என்ன ஆடு நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. ஜங்கிலி ரம்மி விளையாடு, வீட்டில் உட்கார்ந்தே நீ விளையாடு, நீ காசு சம்பாதிக்கலாம், காசு சம்பாதிக்கலாம். இன்னைக்கு எப்படி குறுக்கு வழியில் சம்பாதிக்கலாம், எப்படி ஐஸ்வர்யவான் ஆயிடலாம், எப்படி ஷார்ட்கட்டில் பணக்காரன் ஆயிடலாம். பாருங்க, பொருளாசை பண ஆசையை பிசாசு கடைசி நாட்களிலே மனுஷங்களை கொண்டு வருவான். மனுஷங்களுடைய கடைசி நாட்களில் மனுஷன் எப்படி இருப்பாங்க? ஆண்டவர் சொல்லுகிற எல்லா காரியமும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகவே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. இயேசுவின் கூடவே இருந்த சீஷர்களில் ஒருவன் யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுக்க சமயம் பார்த்து கொண்டிருந்தான. எப்படா இயேசுவை காட்டி கொடுக்கலாம், எப்போ அந்த 30 வெள்ளிக்காசு கையில் வரும்? பண ஆசை. எலியாவினிடத்தில் வேலைக்காரனாக இருந்த எலிசா, எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்ற செய்தி கேட்ட உடனே எலிசா பாருங்க, எலியாவை பின்பாகவே ஓடுறார். எலியாவை பின்பாக ஓடி 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 எலியா கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும்? உம்மக்கிட்ட இருக்கிற ஆவியின் வரங்கள் எனக்கு வேணும். அல்லேலூயா. அப்போ எலியா சொல்கிறாரு, அது நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது இருந்தால் உனக்கு கிடச்சிரும். பாருங்கள், எலிசாவின் மேலே எலியாவின் மேலே அந்த இருந்த சால்வை எலிசாவின் மேலே விழுந்தது. எலிசா 2 மடங்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். ஆனால் அதே எலிசாவினிடத்தில் வேலைக்காரனாக அந்த கேயாசி பாருங்க, நாகமான் கிட்ட இருக்கிற பணத்தையும் பொருளையும் பார்த்த உடனே நாகமான் பின்பாக ஓடி, நாகமான் கிட்ட இருக்கிற குஷ்டரோகம் யாருக்கு வந்தது சொல்லுங்க? கேயாசிக்கு. காரணம் பொருள் மேலே. எப்படியாவது அந்த பணத்தையும் பொருளையும் வாங்கிடுவேன். நாகமான் பின்பாக ஓடுனதுனால பாருங்க, தன் ஊழியத்தை அவன் இழந்து போனான், தரிசனத்தை இழந்து போனான், நோக்கத்தை இழந்து போனான். ஒருவேளை கேயாசி நாகமான் பின்பாக ஓடாமல் இருந்திருப்பார் என்று சொன்னால் வேதத்தில் 3 ராஜாக்கள் கூட இருந்திருக்கலாம். அல்லேலூயா. எலிசாவை விட ஒரு வல்லமையான ஒரு தேவ மனிதனாய் மாறி இருக்கலாம். ஆனால் பாருங்க, கேயாசி பணத்தின் பின்பாக ஓடினதுனால தன் ஊழியத்தை இழந்து போனான். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க.
ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்போ நம்ம இடறி போவோம் நமக்கு தெரியாது. நானும் என் மனைவியும் ஒரு 6 மாதங்கள் முன்பாக ஒரு சர்ச் வெள்ளூரில் உள்ள ஒரு சபையில் நாங்கள் 3 நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசிட்டு நான் உட்காரும்போது என் பக்கத்தில் என் மனைவி, அவங்க மனைவி பக்கத்தில் ஒரு வாலிப பெண் உட்கார்ந்துட்டு இருந்தா. அந்த பெண் ஃபோனை எடுத்து நோண்டிக்கிட்டே இருந்தாங்க. பைபிள் இருக்குது, பைபிள் சைடில் அப்படியே ஃபோனை வச்சு சர்வீஸ் நடந்துகிட்ருக்கு, ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம அந்த வாலிப பெண் அதே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என் மனைவி கூப்பிட்டு சொன்னாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? மீஷோன்ற ஒரு ஆப்பை வச்சு ட்ரெஸ்ஸு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கே உட்காந்து? சபையில், சர்ச்சில் உட்காந்து ஆலயத்தின் அந்த நேரத்தில் ஆண்டவர் தொழுது கொள்ளுகிற நேரத்தில் பாருங்கள், ஒரு பயபக்தி இல்லாமல் என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க? காரணம் பொருளாசை. பக்கத்தில் சொல்லுங்கள், பொருளாசை. இன்றைக்கி பாருங்கள், விசுவாசிங்களுக்கு எதை பார்த்தாலும் வாங்கிடணும். சில பேர் பாருங்கள் 10,000 சம்பாதிச்சாலும் அவங்களுக்குள்ள எல்லாம் எண்ணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். கடனை வாங்கியாவது ட்ரெஸ்ஸை வாங்கிடணும், கடன் வாங்கியாவது இந்த பொருளை வாங்கிடணும். இன்னும் சொல்கிற மாதிரி புரியணும்னா, கையில் ஃபோன் நல்லா தான் இருக்கும், திடீர்னு ஒரு புது ஃபோன் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே நம்ம ஃபோன் கொஞ்சம் ஒர்க் ஆகாத மாதிரியே இருக்கும். இந்த பக்கம் சொல்லணும்னா, திடீர்னு ஒரு மிக்சியோ கிரைண்டரோ ஏதோ மற்றவங்க வீட்டில் பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியாவது நம்ம வீட்டில் வாங்கிடணும். நம்ம வீட்டில் அப்போ தான் அரைக்காத மாதிரியே இருக்கும். சிரிக்கிறீங்களே பாருங்க, இதெல்லாம் பணம் இருந்து வாங்கின தவறு கிடையாது. ஆனால் கடன் வாங்கி ஒரு காரியத்தை வாங்குறோன்னா அதுக்கு நம்மையே அறியாமல் நமக்குள்ளே இருக்கிற பொருள் ஆசை. இன்னைக்கு பிசாசினுடைய தந்திரமே உலகத்தின் மேலே ஆசையை கொண்டு வரோம், உலகத்தின் மேலே இச்சைகளை கொண்டு வரோம், மோகத்தை, பதவி ஆசை, பொருள் ஆசை, இதெல்லாம் கொண்டு வருவான். ரொம்ப கவனமாக இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கவனமாக இருங்க. நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா நிறையா வாங்கி வச்சுருக்கிறீங்க போலையே. இஎம்ஐயில் வாங்குறத நிறுத்துங்க. உங்கள் கடன் பிரச்சனை மாறணும்னா நீங்கள் எடுக்க வேண்டிய முதல் தீர்மானம் என்ன தெரியுமா? இஎம்ஐயில் கடன் வாங்கி நான் வாங்க மாட்டேன் தீர்மானம் பண்ணுங்க. உங்கள் கடன் மாறணும் எவ்வளோ ஜெபித்தாலும் இஎம்ஐ வாங்குகிற புத்தி நமக்கு இருந்துச்சுன்னா கடன் மாறவே மாறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பிரதர், எழுப்புதல் பற்றி ஏதாவது பேசிட்டு போவீங்கன்னு பார்த்தா நீங்கள் என்ன பிடிச்சி வாங்கிட்டு இருக்கீங்களேன்றீங்களா? நம்ம மாறினாதான் பட்டணம் மாறும். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த பணத்தில் அது உண்மையாக அது செலவு பண்ணோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு 2 நாய் இருந்துச்சான். எத்தனை நாய்? சத்தமாக சொல்லுங்களேன், பின்பா இருக்கிறவங்க சொல்லுங்களேன். 2 நாய் இருந்துச்சான். ஒரு நாய் பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்க்கப்படுகிற ஒரு நாய், இன்னொரு நாய் வெளியில் சுற்றுற நாய். அப்போ வெளியில் சுற்றுற நாய் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு நாயை பார்த்து சொல்லிச்சான், நான் எங்கே வேணால் சுற்றலாம், எங்கே வேணால் போகலாம், என்ன வேணால் சாப்பிடலாம், என்னை கேட்க யாரும் கிடையாது, நான் எங்கே வேணால் போகலாம். ஒரு நாளைக்கு பிரியாணி கிடைக்கும், ஒரு நாளைக்கு KFC கிடைக்கும், ஒரு நாள் பர்கர் கிடைக்கும், இப்படியெல்லாம் பயங்கரமாக பிரமாதமாக சொல்லிச்சான். இப்போது உள்ளே இருக்கிற நாய்க்கு பயங்கர ஆசையாயிருச்சான். வீட்டில் வளர்க்கப்படுகிற நாய், அந்த நாய்க்கு ரொம்ப ஆசையாயிட்டு அந்த நாய் சொல்லிச்சான், அப்படியா அப்படியா இல்லை அப்படியா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்த உடனே இப்போ வெளியில் இருக்கிற நாய் சொல்லிச்சான், வா கேட்டு எகிரி குறிச்சி வா போயிடலாம் அப்படின்ச்சான். என்னை போலவே வா அப்படின்னுச்சான். அப்போ உள்ளே இருக்கிற நாய் சொல்லிச்சான், எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, இருந்தாலும் 1 வாரம் வெயிட் பண்ணு அப்படின்னுச்சான். இப்போ வெளியில் இருக்கிற நாய்க்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சான். இவ்வளோ சொல்லியிருக்கிறேன், நீ என்னடானா 1 வாரம் வெயிட் பண்ணுன்றிய, எதுக்கு 1 வாரம், எதுக்கு 1 வாரம் அப்படின்னு இப்போ இந்த நாய், வெளியில் இருக்கிற நாய் உள்ளே இருக்கிற நாயை பார்த்து கேட்குதான். அப்போ உள்ளே இருக்கிற நாய் சொல்லிச்சான், என் வீட்டு எஜமானுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா, அந்த பொண்ணு பக்கத்து வீட்டு பையனை விரும்பிட்டா, விரும்பினதுனால என் எஜமான் சொன்னார், நம்ம வீட்டு நாய் ப்ரௌனிக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேனே தவிர இந்த பயலுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிச்சான். இது என்னதுங்க? பக்கத்தில் சொல்லுங்க, பேராசை. பேராசை
பெரு நஷ்டம். ஃபாதர் பெக்மன் சங்கல் அழகாக ஒரு பாட்டு, பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையா. பக்கத்தில் பார்த்து பாடுறீங்களா? பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா அபிஷேகம், ஆட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா அம்போடா. ஆமாம், அபிஷேகத்தை நம்ம காத்து கொள்ளணும், ரட்சிப்பை காத்து கொள்ளணும். இயேசுவினிடத்தில் சீஷர்கள் போய் கேட்டாங்க, ஆண்டவரே ராஜ்யத்தின் முடிவுக்கும் உடைய வருகைக்கு என்ன அடையாளம் கேட்கும்போது இயேசு சொன்னார், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், தேசங்கள் விரோதமாக யுத்தங்கள் எல்லாம் கேள்விப்படுங்க சொல்லிக்கிட்டே வந்துட்டு முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், நம்ம மாறு தட்டி சொல்லிக்கிறோம். ஆனால் இயேசு சொல்லியிருக்கிற என்ன தெரியுமா? முடிவு வரையந்தான் நிலைத்திருக்கிறவன் தான், முடிவு வரை இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அபிஷேகத்தை இழந்துடாதீங்க, நோக்கத்தை இழந்துடாதீங்க. உங்கள் மேலே ஆண்டவர் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது வாசிங்க, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டார். வேதனை இல்லாத ஐஸ்வரியத்தை, ஆசீர்வாதத்தை நம் ஆண்டவர் கொடுக்கிறவர். அல்லேலூயா. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். யோசேப்பு கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினாரா? யோசேப்பின் நிமித்தம் அந்த எஜமானுடைய வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்ததா? 1 சாமுவேல் நினைக்கிறேன், தாவீது ஒரு இடத்துல ஜெபம் பண்ற, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் என் கூடாரத்தில் இருப்பதாக. சொல்லுங்க, நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் என் பட்டணத்தில் இருப்பதாக, ஆண்டவர் உம்முடைய ஆசீர்வாதம் என் சபையில் இருப்பதாக, உம்முடைய ஆசீர்வாதம் என் பிள்ளைகள் மேலே இருப்பதாக. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நல்ல வாய்களை திறந்து டிக்ளேர் பண்ணுங்க, வாய்களை அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, நீங்கள் அறிக்கை பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல கைகளை உயர்த்தி. எந்த சாபமும் என் பட்டணத்தில் இருக்கக்கூடாது, எந்த ஒரு அந்தகார வல்லமைகள் என் சபையிலேயோ என்னுடைய பட்டணத்தில் செயல்படக்கூடாது, நான் வசிக்கிற பகுதிகளை செயல்படக்கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் நிமித்தமாய், யோசேப்பின் நிமித்தமாய் அந்த எஜமானுடைய வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்க. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் நிமித்தம், என் நிமித்தம் ஆண்டவரே என் தெரு, என் நிமித்தம் என் வீடு, என் நிமித்தம் ஆண்டவர் என் சபை, என் நிமித்தம் என் பட்டணம், என் நிமித்தம் என் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. வேதத்தில் பாருங்க, ஒரு வேத பண்டிதர் சொன்னாராம், பைபிளில் 3000 வாக்குத்தத்தம் இருக்கு. இன்னொரு வேத பண்டிதர் சொன்னாராம், 3000 இல்லை சார் 5000 இருக்குன்னாராம். இன்னொரு வேத பண்டிதர் ஆராய்ச்சி பண்ணி சொன்னாராம், 5000 கிடையாது 10,000 இருக்குன்னாராம். எத்தனை 1000 வாக்கு தத்தங்கள் இருந்தாலும் எல்லா வாக்கு தத்தங்களும் நமக்கு தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆனால் அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்ம சுதந்தரிக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், ஆண்டவர் நிபந்தனைகளை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லா வாக்கு தத்தத்துக்கும் மேல் ஆண்டவர், நீ இதை செய்யும் போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா நீ உன் பட்டணத்தை, உன் தேசத்தை விட்டு வா, உன் தகப்பன் விட்டு வந்தாதான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. வாக்குத்தத்த ஸ்டிக்கர் எல்லாம் பைக்லேயோ, டிவிலையோ, ஃப்ரிட்ஜ்லேயோ, டோர்லேயோ ஒட்டுறதுனால அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது. பக்கத்தில் சொல்லுங்க, நிறைவேறாது. வாக்குத்தத்தை எப்போ நிறைவேறனா? நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறத செய்யும் போது தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சுருக்கமாக ஒரு 4 காரியங்களை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்தரிக்கணும்னா 4 காரியங்கள். முதலாவது, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வசனம், வாசிங்க. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள்
தங்கும். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, நீதிமானுடைய சிரசின் மேல ஆசீர்வாதங்கள் தங்கும். இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம், வீட்டில் 3 பேர் 4 பேர் இருக்கிறோம், 4 பேரும் வேலை செய்கிறோம், இரவும் பகலும் பிரயாசப்படுகிறோம், கடினமாக உழைக்கிறோம். எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஆசீர்வாதம் ஒரு பக்கம் வர மாதிரி இருந்தாலும் அந்த ஆசீர்வாதங்கள் 4 பக்கம் போயிரு பிரதர். ஆசீர்வாதம் தங்கவே மாட்டேங்குது. எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம், எவ்வளவோ கடினமாக உழைக்கிறோம், ஆனால் திடீர்னு ஏதாகில ஒரு செலவு, பொருள் சேதங்கள், திடீர்னு ஒரு மருத்துவ செலவுகள், இப்படியெல்லாம் வந்து அந்த ஆசீர்வாதம் தங்கவே மாட்டேங்குது. 10 வருஷமாக அதே நிலையில் தான் இருக்கிறோம், அதே மாதிரி தான் இருக்கிறோம், எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம், ஆசீர்வாதம் தங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அங்கே பாருங்கள், நீதிமானுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதங்கள் தங்குமாம். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, தங்கும். தங்கும். யார் நீதிமான்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் உத்தமமாய் நடக்கிறவனே நீதிமான். சங்கீதம் 24:4-5 வாசனங்களை வாசிக்கும் போது, கைகளிலே சுத்தம் உள்ளவனும் இருதயத்திலே மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்காமலும் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே கர்த்தரால் நீதியையும் தேவனால் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறானாம். அல்லேலூயா. கைகளிலே சுத்தம் இருக்கணும், கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், நடக்கிறவனே நீதிமானாய் இருக்கிறான். அல்லேலூயா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தானாம். எப்படிப்பட்ட காலம் என்று பார்க்கும்போது 5வது வசனத்தில், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினதென்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததா இருந்தது கர்த்தர் கண்டு தாம் பூமியில மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்ததான். காரணம் பாருங்க, அவனுடைய இருதயத்தின் தோற்றங்கள், நினைவுகள் எல்லாம் நித்தமும் எப்படி இருந்துச்சாம்? பொல்லாததா இருந்ததாம். அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ள பாருங்க, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானும் தேவனோடு கூட நடந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரோடு நம்ம நடக்கிறோமா? இன்னைக்கு எவ்வளோ நேரம் நம்ம ஜெபிக்கிறோம், எவ்வளோ நேரம் வேதத்தை வாசிக்கிறோம்? நமக்குன்னு பர்சனல் டைம் ப்ரேயர் இருக்கா? பர்சனல் ப்ரேயர் இருக்கா? இன்னைக்கு ஆண்டவரோடு நம்ம நடக்கிறோமா? சாம் ஜபதர் அங்கிள் அவங்க சொல்லுவாங்க, பஸ்ஸில் போனாலும் நீங்கள் கிச்சனில் நின்று கொண்டு இருந்தாலும் இப்போ கர்த்தரை பாடிக்கிட்டு ஆண்டவர் பேசிக்கொண்டே நீங்கள் வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? இன்னைக்கு தன் காலத்தில் மோசே, அந்த நோவாவின் காலத்தை விட இன்னைக்கு நம்முடைய காலமும் அப்படி தான் இருக்குது பாருங்க. இன்னைக்கு நம்முடைய காலம் மோசமான ஒரு காலம். இன்னைக்கு நம்முடைய செல்ஃபோனெல்லாம் எப்படி பயன்படுத்துகிறோம், இன்னைக்கு யாரோடு அதிகமாக பேசுகிறோம், யாரோடு அதிகமாக பழகிறோம், இன்னைக்கு நம்முடைய உறவுகள் யாரோட வைத்திருக்கிறோம். சமீபத்தில் ஒரு மீட்டிங் போயிட்டு கூட்டெல்லாம் முடிஞ்சிட்ட உடனே ஃபோன் எடுத்து அவங்க சொன்னாங்க, வாலிப பசங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம், குரூப் ஃபோட்டோ. அப்போ குரூப் ஃபோட்டோ எடுக்க எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஒரு பையன் ஃபோன் எடுத்து கொடுக்குறான். அந்த பையன் ஒருத்தன் ஃபோனை வாங்கிட்டு அந்த கேமரா எடுக்கிற நேரத்தில் அவன் லாக் பண்ணிட்டான், தெரியாமல் கைப்பட்டு. லாக் பண்ண உடனே அவன் அங்கேருந்து கேட்குறான், பாஸ்வேர்டு என்ன சொல்லுடா அப்படின்றான். இவனோட ஃபோன் இங்கே நிற்கிது, இவனோட ஃபோன் அவன்கிட்ட கொடுத்துட்டான். இப்போ அவன் அங்கேருந்தே கேட்குறான், உன் ஃபோனோட பாஸ்வேர்டு என்ன சொல்லு. அப்போ இவன் என்ன பண்ணுறான், ஓடி போய் அந்த பாஸ்வேர்டை மறைவாக வச்சு போடுறான். இப்போ கையில் வச்சுட்டு இருந்தவன் அப்படியே பார்க்குறான். அடுத்தது இன்னொரு பாஸ்வேர்டு போட்டிருக்கான். அப்போது கையில் ஃபோன் வச்சுருந்தவன் சொல்கிறான், எத்தனை பாஸ்வேர்டா போடுவேன்? உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். புரியுதா? புரியுறமா தெரியாத மாதிரி பார்க்குறீங்களான்னு தெரில. சில பேர் பாருங்கள், ஃபோனுக்கு ஒரு லாக்கு, உள்ள ஃபோட்டோஸ்க்கு ஒரு லாக்கு, வாட்ஸ்அப்புக்கு ஒரு லாக்கு. திருன்னு முழிக்கிறத பார்த்தா ஒன்றும் புரியலையே. எதுக்கு இத்தனை லாக்கு? உன் பாஸ்வேர்டும் அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? உன் பாஸ்வேர்டு உங்கள் மனைவிக்கு தெரியுமா? கணவனுக்கு தெரியுமா? இன்றைக்கி நம்ம ஃபோனை எப்படி யூஸ் பண்ணுறோம், இன்னைக்கு ஃபோனை எப்படி பயன்படுத்துகிறோம்? அல்லேலூயா.
இன்னைக்கு நோவாவின் காலத்தை போல தான் நம்முடைய காலமும். இன்னைக்கு பாவத்தை தேடி ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு ஆண்டவரோடு நம்ம நடக்கிறோமா? நீதிமானா நடக்கிறோமா? வேதத்தில் வாசிக்கிறோம், நோவாவை ஆண்டவர் சாட்சி கொடுக்கும்போது, இந்த சந்ததியில் நான் அவனின் உண்மை நீதிமானாக கண்டேன். வாசிங்க அந்த வசனத்தை. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நோவாவை நோக்கி, இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன். நாம் நீதிமானாய் நடக்கும்போது தான் உங்க சந்ததியும் அந்த ஆசீர்வாதம் வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. யார் நீதிமான்? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். வேதத்தில் வாசிக்கிறோம் ரோமர்ல. யார் நீதிமான்? இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படும் போது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். விசுவாசிக்கிறதுனாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம். கிரியைகளினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஆகவே இன்னைக்கு நம்ம ஆண்டவரோடு நம்ம உறவு எப்படி இருக்கு? துன்மார்க்கமான காரியம் நமக்குள்ள இருக்கா? துன்மார்க்கமான சுவாபங்கள் இருக்கா? நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு? நம்முடைய பார்வை எப்படி இருக்கு? நம்ம இருதயம் எப்படி இருக்கு? இங்கே நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நாம் நீதிமான்களாக இருக்கும்போது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீதிமானாய் நோவா வாழ்ந்ததுனால தான் பாருங்க, நோவாவை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் ஏதாகிலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னா இன்னைக்கு முற்றிலுமாய் அர்ப்பணிச்சிருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் இருக்கணும்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கணும்னா நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே ஆண்டவரே எனக்குள்ள ஏதாகிலும் பாவம், ரகசிய பாவம், ரகசிய உறவுகள் ஆண்டவருக்கு மறைந்து நீங்கள் செய்கிறீங்களா? ஆண்டவருடைய பார்வையில் வெளிச்சமாக இருக்கிறங்க. ஒருவேளை உங்கள் பார்வையில் நீங்கள் மறைத்ததை போல இருக்கலாம். இல்லை ஆண்டவருடைய பார்வையில் அது வெளிச்சமாக இருக்கிறது. ஆண்டவர் கண்களுக்கு மறைந்து ஒன்றும் செய்ய முடியாது. கவனமாய் இருங்க, எச்சரிக்கையாய் இருங்க. ஒருவேளை இது எச்சரிப்பின் சத்தமா இருக்கலாம். லிகானாமா ஷாந்தாரா. நல்ல வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத சுவாபம், துன்மார்க்கமான ஜீவியம் நமக்கு இருக்குமா? ஆராய்ந்து பாருங்க. சபையில வரும்போது பரிசுத்தவான்களை போல நம்ம காண்பிக்கலாம். மற்றவர்கள் நம்மை பார்க்கும்போது ஜெப வீரனை போல காண்பிக்கலாம், பரிசுத்தவானை போல காண்பிக்கலாம். நம்முடைய உள்ளான இருதயம், உள்ளான யோசனைகள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய சிந்தைகள், நம்முடைய செயல்பாடுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து ஒரே நிமிஷம் ஜெபம் பண்ணிரலாம். ஒரே நிமிஷம் ஜெபம் பண்ணிருங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே என் சிந்தைகளை கழுவுங்கப்பா. பாவம் எனக்குள்ள வரக்கூடாது. இச்சைகளை மேற்கொள்ளுகிற கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. விபச்சாரத்துக்குள்ள நாங்கள் சிக்கிக் கொள்ள கூடாதப்பா ஆண்டவரே. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ஆண்டவரே, எங்கள் ஜீவியத்தை நாங்கள் காத்துக்கொள்ள, பிசாசினால் நாங்கள் கரைப்படாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களை வேலி அடைப்பீராக. நல்ல ஜெபம் பண்ணுங்க பிரதர், ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். இந்த நாட்களில நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஒருவேளை நீங்க நினைக்கல, நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் விழவே மாட்டேன்னு எவரும் சொல்லவே முடியாதுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, பரிசுத்தமா வாழ எனக்கு கிருபை தாங்கப்பா. இளைய குமாரன் பாருங்க, தகப்பன் வீட்டை விட்டு தூர தேசத்துக்கு போய் துர்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினதுனால அவன் குறைவு பட ஆரம்பித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில குறைவுகள், சில இழப்புகள், சில அவமானங்கள் காரணம் நம்முடைய மதீனமே, நம்முடைய குறைகள் தான், நம்முடைய பாவங்கள் தான். நல்ல வாய்களை திறந்து இன்னைக்கு உங்க குடும்பம், உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் நோவாவை போல தேவனோடு நம்ம நடக்கிறோமா? எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிக்கிறோம்? அநேகர் சொல்லுறாங்க, இன்னைக்கு போய் சண்டே போய் பைபிளை வீட்டில் வச்சு அதோட அடுத்த சண்டே தான் செல்ஃப்ல இருந்து எடுக்கிறாங்களாம். நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்க வசனத்தை
நான் நேசிக்கணும் அப்பா, உம்முடைய வசனத்தை நான் கை கொள்ளணும், உம்மோடு நான் நடக்கணும். நிறைய நேரங்களை மனுஷனோடு நிறைய நேரங்களை செலவிடுறோம், ஆண்டவரோடு எவ்வளோ நேரம் செலவிடுறோம்? நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குங்க? பர்சனல் லைஃப் நமக்கு எப்படி இருக்கு? ஆராய்ந்து பாருங்க. என்னை கழுவுங்க ஆண்டவரே, எங்களை கழுவுங்க ஆண்டவரே, இப்படி ரத்தத்தினாங்களே எங்களை சுத்திகரிங்கப்பா. எங்களை நீதிமான்களாய் மாற்றுங்க, நீதிமான்களாய் மாற்றுங்க. நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் எங்கள் கூடாரத்தின் மேல் இருப்பதாக. நீதிமானுடைய ஊக்கமான ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரா? கர்த்தர் கேட்கிறாரா? சில ஜெபங்கள் கேட்கப்படாதது காரணம் உண்டு. நீதிமானுடைய ஊக்கமான ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார், கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவரே, நீதிமானாய் எங்களை மாற்றுங்க. எங்கள் ஜென்ம சுவாபங்கள் மாற்றப்படட்டும், எங்கள் பார்வை மாறட்டும், எங்கள் பேச்சு மாறட்டும், எங்கள் சிந்தைகள் மாறட்டும். ஆண்டவரே, நீர் எங்களை ஆட்கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஆமென். அல்லேலூயா. ஒரு அம்மா சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க, வீட்டில் ஒவ்வொரு பாத்திரங்கள் எடுத்து அவங்க கழுவும் போது ஒவ்வொரு காரியங்கள் சொன்னாங்க. விசேஷமாக அந்த பால் பாத்திரத்தை எடுத்து கழுவும் போது அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே, இந்த பாத்திரத்தை போல ஆண்டவர் என் கண்களை, என் இருதயத்தை கழுவுங்க கழுவுங்க. ஏன்னா பால் பாத்திரத்தில் கொஞ்சம் அழுக்கு இருந்தாலும் பால் ஊற்றுனா கெட்டு போயிடும். அந்த அம்மா ஜெபம் பண்ணுவாங்களா, ஆண்டவரே, இந்த பாத்திரத்தை எவ்வளோ நான் தூய்மையாக கழுவுறனோ அதை போலவே என் ரட்சிப்பின் பாத்திரம், என் கண்கள், என் கைகள் எல்லாவற்றையும் நீங்கள் கழுவுங்கப்பா. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் தீர்மானம் பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தத்தினாலே நம்ம கழுவப்படணும். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. 2வது வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம்தான், வாசிங்க. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். எல்லாரும் பாருங்க, யாருக்கு பரிபூர்ண ஆசீர்வாதமா? உண்மை உள்ள மனுஷன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உண்மை உள்ள மனுஷன். ஆமாம், 2-3 பேருக்காவது சொல்லுங்க பார்ப்போம். உண்மை உள்ள மனுஷன், பரிபூர்ண ஆசீர்வாதம். அல்லேலூயா. 51வது சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இந்த உண்மை எங்கே இருக்கும்னா இருதயத்தில் இருக்கும். ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார், உண்மையை பார்க்கிறார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை ஆண்டவர் அநேகத்தின் மேலே அதிகாரியாய் வைக்கிறாராம். அப்போ ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பில், வேலையில், நம்ம ஆண்டவருடைய காரியங்களில் நாம் உண்மையாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. மோசே குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், என் தாசனாக மோசே அப்படிப்பட்ட நாள் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? சாம், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் சொல்ல முடியுமா? பாருங்க, ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்ததுக்கு ஒரு காரணம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தாராம். எல்லாரும் சொல்லுங்க, சகல காரியங்களிலும் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். காரணம், ஆபிரகாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார், தன் தேசத்தை, பட்டணத்தை, இனத்தை விட்டு வந்தார்னு ஒரு பக்கம் இருந்தாலும், அடுத்த ஒரு பக்கம் நெகேமியா 9ஆம் அதிகாரம் வாசிங்க அந்த வசனத்தை. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7-8. ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தையர் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். அடுத்த வசனம், அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு. பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து காரணம், ஆபிரகாம் ஒரு பெரிய செல்வ சீமானாய் மாறினது காரணம், ஆபிரகாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் இருந்தது காரணம், ஆபிரகாமோடு ஒரு கர்த்தர் சிநேகிதனை போல இருந்தது காரணம், அவன் இருதயத்தில் என்ன இருந்ததா? உண்மை இருந்துச்சா. அல்லேலூயா. இன்னைக்கு உண்மை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். தசம்பாக காரியத்தில் உண்மையாக இருக்கணும். ஆண்டவரை தேடுகிற காரியத்தில் உண்மையாக இருங்க. ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேலையில் உண்மையாக இருங்க.
உங்களுக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பில் உண்மையாக இருங்க, பண விஷயத்தில் உண்மையாக இருங்க. அல்லேலூயா. என்னுடைய சபையில் நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் சர்ச்சில் நாங்கள் தான் போய் கீபோர்டு பாயெல்லாம் போட்டு செட் பண்ணுவோம். அப்போது செட் பண்ணும்போது பாஸ்டரோட மகனும் இருப்பாங்க. அப்போ பாஸ்டரோட மகன் இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அவர் ரொம்ப அப்படியே ரொம்ப எல்லாம் கரெக்டாக நீட்டாக பண்ணுவோம். அந்த பாய் பார்த்தீங்கன்னா எங்கள் சர்ச் அப்படியே நீளமாக போவோம். அந்த பாய் அப்படியே ரோல் மாதிரி சுற்றி சுற்றி அங்கங்கே வச்சுருப்பாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, பாஸ்டரோட மகன் இருந்தாருன்னா அந்த பாய் அந்த ரோலை கடைசி வரைக்கும் அப்படியே உருட்டிக்கிட்டே குனிஞ்சிக்கிட்டே உருட்டிகிட்டே போவோம். ஆனால் பாஸ்டரோட மகன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து எட்டி விடுவோம். அது அப்படியே போவோம், அப்படியே அது குறுக்க போவோம், ஸ்ட்ரைட்டாக போவோம். இதெல்லாம் யார் பார்க்குறா சொல்லுங்கள்? கர்த்தர் பார்க்குறார். சின்ன காரியமாக இருந்தாலும் உண்மையாக செய்கிறோமா கர்த்தர் பார்க்குறார். அல்லேலூயா. எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர், நண்பர் ஸ்டீஃபன், 15 வருஷமாக அதுக்கும் மேலே தெரியும். அவர் ஒரு முடிவெற்ற கடையில் வேலை பார்க்குறார். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முடிவெற்ற கடையில் ஒரு சின்ன சலூனில் அவர் முடிவெற்ற வேலை. ஒரு நாள் அந்த கடைக்கு நான் போகும்போது முடி வெட்டிகிட்டு இருந்தார். இன்னொரு முறை போகும்போது அவர் கிறிஸ்டியன் மேக்சின் புக்கு படிச்சுட்டு இருந்தார். அப்போ நான் கேட்டேன், பிரதர் நீங்கள் கிறிஸ்டியனா அப்படின்னா, ஆமாம் பிரதர் நான் கிறிஸ்டியன்னு. எங்கேருந்து வரீங்க? கும்மிடி பூண்டியிலேருந்து நான் வரேன் பிரதர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அப்புறம் என் வீட்டுக்கு வர நிறைய மேக்சின் புக்கெல்லாம் போய் அவர் வீட்டுக்கு போய் கொடுப்பேன், அவர்கிட்ட போய் கொடுப்பேன். அப்போது ரொம்ப பழக்கமாயிட்டாங்க, ஒவ்வொரு மாதமும் சந்திப்போம். அப்போ ஒரு நாள் சொன்னேன், பிரதர் அவர் கூப்பிட்டாங்க என் வீட்டுக்கு வாங்க பிரதர். அப்போ நான் போயிருக்கேன். அவர் வீடு கும்மிடி பூண்டியில் இருக்க ஒரு சின்ன வீடு, ரொம்ப கஷ்டப்படுற எளிமையான ஒரு குடும்பம். அந்த வீட்டில் அவங்க இருந்தாங்க, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். ஆனால் ரொம்ப ஆண்டவர் நேசிக்கிறவங்க, உண்மையாக இருக்கிறவங்க. அந்த கடை ஓனர் அவரை குறித்து ஒரு சாட்சி என்ன சொன்னார்னா, இந்த கடையில் 3 பேர் வேலை பார்க்குறாங்க. இந்த 3 பேரில் 2 பேர் இந்த கடையை சுற்றி தான் இருக்கிறாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே கடைக்கு வந்துடலாம் வீட்டிலேருந்து. ஆனால் இந்த ஸ்டீஃபன் பார்த்தனா 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி கடைக்கு வரணும். இவன் சரியான நேரத்துக்கு வந்துடுவான். ஆனால் இந்த கடையை சுற்றி இருக்கிறாங்க பாரு, இன்னும் 2 பேர் வரமாட்டாங்க. அடுத்தது அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், இவனை நம்பி, ஸ்டீஃபனை நம்பி நான் கடையோட கல்லாவே விட்டுட்டு போயிடுவேன். கல்லானா புரியுதா? அவர் சொன்ன வேர்டோட சொல்கிறேன், கல்லாவை விட்டுட்டு போயிடுவேன். ஆனால் மற்றவங்களை நம்ப முடியாது அப்படின்னார். அப்போ எவ்வளோ ஒரு சாட்சி பாருங்கள். உலக பிரகாரமான ஒரு கடையில் வேலை பார்த்தாலும் அந்த கடையில் டைமிங்கில் உண்மை, பண விஷயத்தில் உண்மை. அதனால் நடந்த ஆசீர்வாதத்தை நான் சொல்கிறேன். இன்றைக்கி அவர் 2 சபைக்கு போதகராக இருக்கிறார். உங்களுக்கெல்லாம் போறாமல் நினைக்கிறேன். பாருங்கள், ஆண்டவர் உண்மையை பார்த்து உயர்த்துகிறவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி 2 சபைக்கு பாஸ்டராக இருக்கிறாரு. ஆண்டவர் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து இன்றைக்கி உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது பாருங்கள், தானியேலை குற்றம் கண்டுபிடிக்க தேசாதிபதிகளும் பிரதானிகளும் என்ன பண்ணாங்களாம், எப்படியாவது தானியேலை குற்றப்படுத்தணும், எப்படியாவது அவன் காரியம் ஜெயமாக இருக்கிற அவனை எப்படியாவது குற்றப்படுத்தலான்னு அவனை தேடும்போது வேதம் சொல்லுகிறது, அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினாலே ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியலையா. பாருங்க, ஒருத்தன் குற்றப்படுத்த நினைக்கும் போது தானியேல் பாருங்க ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியலையா. இன்னைக்கு நம்முடைய வேலை ஸ்தலத்தில் எப்படி இருக்கிறோம், சர்ச்சுக்கு வர நேரத்தில் எப்படி இருக்கிறோம், தசம்பாக காரியத்தில் எப்படி இருக்கிறோம், ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை தசம்பாக எத்தனை பேர் உண்மையாக கொடுக்குறீங்க? எத்தனை பேர் உண்மையாக கொடுக்குறீங்க? கை தூக்குங்க, நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கே தெரியும். 10,000 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா 1000 ரூபா ஆண்டவருக்கு கொடுத்துடணும். சில பேர் பாருங்கள், அடுத்த மாதம் கொடுத்துக்கலாம், 3 மாதம் சேர்த்து கொடுத்துக்கலாம். அப்படின்னா ஒரு நாளை செய்யாதீங்க. உண்மையாக ஆண்டவருக்கு வர அந்த பணத்தில் ஆண்டவருக்கு முதல்ல கொடுத்துருங்க. நிறைய பேர் கடனெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் ஆண்டவர் கொடுக்கலாம். உண்மையாக வந்த உடனே தசம்பாகத்தை, அந்த பணத்தை, சேலரியை வாங்குறீங்களா, ஆண்டவர் கொடுக்க வேண்டியதை எடுத்து வச்சுருங்க. அல்லேலூயா.
அல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். டிஎல் மூடி என்ற பெரிய ஒரு சுவிசேஷகர், ஆரம்ப நாட்களில் அவர் செய்த ஊழியம் என்ன தெரியுமா? சிறு பிள்ளைகளை சண்டே கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு வரணுமா. கிராமத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளை சண்டே கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு வர்றது தான் அவருடைய ஊழியமே. அந்த ஊழியத்தில் அவர் சின்சியராக பண்ணதுனால கர்த்தர் பாருங்க பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரனாய் ஆண்டவர் வைத்தார். அல்லேலூயா. டிஎல் மூடி என்றால் தெரியாதவர்கள் இருக்க முடியாது. அவ்வளவு வல்லமையாய் ஆண்டவர் பயன்படுத்தினது காரணம் சின்ன விஷயத்தில் உண்மை. அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மை. பக்கத்தில் சொல்லுங்க, கொஞ்சத்தில் உண்மை. இன்றைக்கி நம்ம உண்மையாக இருக்கிறோமா? மற்ற காரியங்களுக்குனா டைமுக்கு ஓடிடுவோம். ஆண்டவர் தேடுகிற காரியத்தில் டைமுக்கு வரோமா? நம்ம ஏன் கேள்வி கேட்டுப்போம். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். சிம்பிளான காரியம் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த சிம்பிளான சில காரியங்களை நம்ம சரி செய்யும் போது வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்க்க முடியும். நல்ல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை தானியேலை போல குற்றமற்றவர்களாய் நம்ம இருக்கணும், உண்மையுள்ளவர்களாய் இருக்கணும். நல்ல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் என்னை உண்மை உள்ளவனா என்னை மாற்றுங்க. தசம்பாகம் காரியத்தில் ஒருவேளை கடந்த நாட்களில் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருந்திருக்கலாம். நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உமக்கு கொடுக்க வேண்டியதில் நான் உண்மையாக கொடுத்துருவேன். ஆண்டவரே, உண்மையாய் உம்மை தேடுவேன். ஆண்டவரே, உண்மையாய் உம்மை தேடுவேன். ஆண்டவரே, உண்மையாய் ஆண்டவரை தேடுவேன். நல்ல வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பில், எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தில், எனக்கு கொடுத்திருக்கிற பணத்தில், எனக்கு கொடுத்திருக்கிற குடும்ப உறவுகளில் ஆண்டவரே நான் உண்மையாய் இருப்பேன்ப்பா, உண்மையாய் இருப்பேன். சொல்லுங்க, நான் உண்மையாய் இருப்பேன், நான் உண்மையாய் இருப்பேன். சங்கீதக்காரன் 12வது சங்கீதத்தில் சொல்லுகிறார், உண்மையற்றவர்கள் அற்று போகிறார்கள், உண்மையர் உள்ளவர்கள் அற்று போகிறார்கள். நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரே உண்மை உள்ளவனா என்னை மாற்றுங்க. இந்த ஓட்டத்தை நாம் முடிக்கும் போது ஆண்டவர் நம்மை சொல்லுகிற ஒரு காரியம், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, எஜமான் வீட்டுக்குள்ள பிரவேசிப்பா. உண்மையை தான் ஆண்டவர் பார்க்கிறாருங்க. நல்ல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் என்னை பார்க்கும்போது உண்மை உள்ளவன் என்று சொன்னோமப்பா, உண்மை உள்ளவன் என்று நம்பி இந்த கனமான ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உண்மை உள்ளவன் என்று சொல்லி கனமான பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் இழந்து போயிடக்கூடாது, உண்மையற்று போயிடக்கூடாது. ஆண்டவரே, எங்களை ஒருவரும் குற்றப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே, கிருபை செய்யும் ஆண்டவரே. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உண்மை உள்ளவனா என மாற்றுங்க, உண்மை உள்ளவனா என மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உண்மை வாழி நாடந்திடோ, உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வாழி நாடந்திடும், உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவா, கருத்தாய் காத்திடுவா. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே, கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடோ. கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். அல்லேலூயா. 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 9வது. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, தரித்திரனுக்கு கொடுக்கிறான்.
இரக்கம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38 வசனத்தை வாசிக்கும் போது இயேசு எப்படி இருந்தாராம்? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாராம். நன்மை செய்கிறவராய். நீங்களும் நானும் நன்மை செய்யணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பக்கத்தில் சொல்லுங்க, நன்மை செய்யுங்க, நன்மை செய்யுங்க. அப்போஸ்தலர் 10 வாசிக்கும் போது கொர்நேலியு ஜபங்கள் மாத்திரம் இல்லை, கொர்நேலியுடைய தான தர்மங்களும் தேவனுடைய சந்நிதியை எட்டுனதாம். அது நிமித்தம் என்ன நடந்துச்சு? அந்த குடும்பத்துக்குள்ள கர்த்தருடைய ராஜ்யம் வந்தது. ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். முழு குடும்பமே ரட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா. யோப்பா பட்டணத்தில் பெரிய ஒரு எழுப்புதலுக்கு காரணம் தபித்தாள் உடைய நற்கிரியைகள். யோப்பா பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதல், கர்த்தர் அண்டையில் அநேகர் வந்து சேர்ந்தார்களாம். காரணம் தான தர்மங்கள். பக்கத்தில் சொல்லுங்க, தான தர்மங்கள். ஆமாம், ஏழை மக்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களால் முடிஞ்சதை உதவி செய்யுங்க. மிஷினரிமார்களை சப்போர்ட் பண்ணுங்க, ஊழியர்களை சப்போர்ட் பண்ணுங்க, சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு சிறு சாட்சியை சொல்கிறேன். எனக்கு வாட்ச்னா ரொம்ப பிடிக்கும். வாட்ச்னா ரொம்ப பிடிக்கும். காலேஜ் படிக்கும் போதுனா வாட்செல்லாம் வாங்கி வச்சுருப்பேன். இப்போ கிடையாது. அப்போது எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு ஒரு நபர் வந்தாங்க. எங்கள் அப்பாவுடைய ஊழியத்தில் இருப்பாங்க. அந்த நபர் வந்து சொன்னாங்க, பிரதர் இன்விடேஷன் கார்டெல்லாம் கொடுத்துட்டு அவங்க போகும்போது திடீர்னு ஆண்டவர் என் கூட பேசினார். உன்கிட்ட இருக்கிற ஒரு வாட்சை எடுத்து அந்த சகோதரர் கொடு அப்படின்னு சொன்ன உடனே, சொன்ன மாத்திரத்தில் நான் அப்படியே கீழ்ப்படுறேன். உடனே ஓடி போய் என்கிட்ட இருக்கிற அந்த வாட்செல்லாம் வச்சுருக்கிற அந்த பாக்ஸை திறந்து என் கண்கள்லாம் எதை பார்க்குதுன்னா, எந்த வாட்சை நல்லா கட்டிட்டேன், எது ரொம்ப பழசாயிருச்சு, அந்த வாட்ச் எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த வாட்சை எடுக்கும்போது அடுத்தது ஆண்டவர் என் கூட பேசுகிறாரு. உன்கிட்ட இருக்கிற ஒரு சிறந்த வாட்சை எடுத்து அவர்கிட்ட கொடு அப்படின்னு. ஒன்று எனக்கா மனசே கேட்கலை. ஒருவேளை தெரியாமல் வந்துட்டோமோ, தெரியாமல் இது சொல்லிட்டோமோ அப்படி இப்படின்னு என்னென்னமோ யோசிச்சுட்டு கடைசியில் நிம்மதியே இல்லாமல் ஒரு நல்ல வாட்சை எடுத்துட்டு நான் போய் அவர்கிட்ட கொடுக்கும்போது எனக்குள்ளனா ஒரு ஆசை, ஜபம் என்னன்னா, ஆண்டவரே நான் கொடுக்கும்போது அவர் திரும்ப என்கிட்டே கொடுத்துடணும். வேணாம் பிரதர் அப்படி என்கிட்டே கொடுத்துடணும் அப்படின்ட்டு நான் போய் தந்திரமாக அவர்கிட்ட போய் சொல்கிறேன், பிரதர் ஒரு வாட்ச் நான் கொடுக்குறேன், அது நான் கட்டின வாட்ச் தான், உங்களுக்கு ஓகேன்னா வச்சுக்கோங்கன்னு ஒன்று. அவரோட உடனே சந்தோஷமாக ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் வாங்கிக்கிட்டார். அவர் வாங்கிட்டோடனே எனக்கா நிம்மதியே போச்சு பார்த்துக்கோங்க. சரி அவரும் போயிட்டார் சந்தோஷமாக. அவரோட கல்யாணத்துக்கு ஒரு 15-20 நாள் இருக்கும். நானும் எங்கள் அம்மாவும் போனோம். அப்போ போகும்போது அந்த ஸ்டேஜ் ஏறும்போது அவர் நின்றுட்டுருக்காங்க. ஏறும்போது கரெக்டாக என் கண்ணு பார்த்தீங்கன்னா அவர் கையை பார்த்த உடனே நான் கொடுத்த வாட்சை கட்டிக்கிட்டு இருக்கார். அப்போ இன்னும் எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த வாட்சை பார்த்த உடனே எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா நான் இன்றைக்கி ஒரு வாட்ச் கொடுத்தேன்ல அப்படின்னு. ஆமாப்பா, அந்த வாட்ச் தான் அவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா அதை பார்த்த உடனே இந்த வாட்சையாடா கொடுத்த அப்படின்னாங்க. இப்போ இதை சொன்னோடனே எனக்கு இன்னும் ஐயோ அப்படின்ற மாதிரி உடனே 2 நிமிஷத்தில் எங்கள் அம்மா சொன்னாங்க, பரவாயில்ல ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிப்பார்ரா, பரவாயில்ல கொடுத்துருக்கியே, சந்தோஷமாக கொடுத்துட்டு விடு, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அதுக்கப்புறம் ஒரு சமாதானமாக இருந்துச்சு. சரி ஓகே. அப்புறம் கொஞ்சம் மாதம் கழித்து எனக்கு திருமணம் ஆச்சு. ஜூன் 28, 2022 எனக்கு கல்யாணம் நடக்கும்போது வந்த கிஃப்டெல்லாம் திறந்து பார்க்குறோம். திறந்து பார்த்தா ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் என்ன இருந்துச்சு தெரியுமா? சொல்லுங்களேன், என்ன இருந்திருக்கும் பாருங்கள். எல்லாம் தீர்க்கதரிசிகளாக இருக்கிறீங்க. எல்லா பாக்ஸ்லேயும் அதிகமாக வந்த கிஃப்டை திறந்தா வாட்சாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தோன்னா ஒரு 6 மாதம் கல்யாணம் முடிஞ்சு ஒரு 4-5 மாதம் இருக்கும். ஒரு வெள்ளூரில் ஒரு டெத்துக்காக போயிருந்தேன். அப்போ அந்த டெத்தை முடிச்சுட்டு அந்த செமெட்ரியிலேருந்து வெளியில், கல்லறையிலேருந்து வெளியில் வந்த உடனே ஒரு பிரதர் வந்தாங்க. பிரதர் என் வீட்டுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போயிட முடியுமா அப்படின்னாங்க. சரி பிரதர் வரேன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அப்படி போகும்போது அவங்க சொன்னாங்க, பிரதர் ஒரு கிஃப்ட் ஒன்று உங்கள் கல்யாணத்துக்காக இப்போ கொடுக்குறோம், சாரி
உங்கள் கல்யாணத்துக்கு வர முடியல, இந்த கிஃப்ட்டை வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. சரி, அந்த கிஃப்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு 2 நாள் கழித்து, ஐயோ ஒரு கிஃப்ட் கொடுத்தாரே, திறந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே என்ன இருந்துச்சு பாருங்கள். எல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க. அதுக்குள்ளே என்ன இருந்துச்சு? வாட்ச் இருந்துச்சு. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்ம உண்மையாக கொடுக்கும்போது, மனப்பூர்வமாக கொடுக்கும்போது ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுத்துருவாராம். அல்லேலூயா. இந்த சிறியரில் எனக்கு எதை செய்தீர்கள் அது எனக்கே செய்தீர்கள். அல்லேலூயா. கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க. இப்போ இவர் வாட்ச் கொடுத்தாரு, இவருக்கு வாட்ச் வந்துச்சு, நீங்களும் ஏதாவது கொடுத்தீங்கன்னா வராது, பார்த்துக்கோங்க. ஆண்டவர் சொல்லணும், எதை கொடுக்கணுமோ கொடுங்க, மனப்பூர்வமாக கொடுங்க. சின்ன ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், உங்கள் ட்ரெஸ்ஸை கொடுக்கலாம். சில பேர் பாருங்கள், வீட்டில் நல்ல ட்ரெஸ் வச்சுருப்பாங்க, கொடுக்கவே மனசு வராது. அவங்களுக்கு பத்தலைன்னா கூட கொடுக்க மாட்டாங்க. எனக்கும் இருக்கிற ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? சில இதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் ஆசைப்பட்டு வாங்குவேன், பத்தாமல் இருந்தாலும் வாங்குவேன். எப்படியாவது நான் ஒல்லியாகி போடுவேன் நினைப்பேன். அதனாலேயே நான் குண்டாயிட்டு போயிட்டுருக்கு. அது கொடுக்க கொடுக்க ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. உங்கள் ஜபம் மாத்திரம் இல்லை, நீங்கள் செய்கிற தர்மங்களும் கர்த்தருடைய சந்நிதிக்கு போகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அது நிமித்தம் ஆண்டவர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார். கொர்நேலியு வீட்டை ஆசீர்வதிச்சாரு பாருங்கள். தபித்தாள் நிமித்தம் யோப்பா பட்டணத்திலே ஒரு பெரிய எழுப்புதல், உங்கள் நிமித்தம் ஒரு பெரிய எழுப்புதல் வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். எல்லாரும் சொல்லுங்க, கேட்கிற எவனும், ஜெபிக்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜெபிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்கள். அல்லேலூயா. எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து எனக்கு சொல்லி கொடுத்த ஒரே பாடம் என்ன தெரியுமா? ஜபந்தான். சின்ன பையனாக இருப்பேங்க, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அப்பா பக்கத்தில் படுத்துட்டு இருப்பேன். எங்கள் அப்பா தட்டி காலையில் அவங்க ஜெபம் பண்ணிவிட்டு என்னை கொஞ்சம் நேரம் கழித்து எழுப்புவாங்க. சம்பா எலும்பு. அப்படியே தூக்கத்தில் இருப்பேன். அடுத்தது ஒரு குரல் வரும், சம்பா அப்படின்வாங்க. அதுக்கும் எலும்புலனா சம்பா அப்படின்வாங்க. காலையில் உங்களுக்கு இந்த மாதிரி சத்தம் கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சம்பா அப்படின்னோடனே அப்படியே பெட்ஷீட்டை எடுத்து அப்படியே முட்டி போடு அப்படின்வாங்க. அப்படியே முட்டி போடணும். முட்டி போட்டோடனே கத்திர சோத்திரம் பண்ணுவாங்க. சோத்திரம் 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 சத்தமாக பண்ணு, சோத்திரம் 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 சோத்திரம். உண்மையாக சோத்திரம் எதுக்கு பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. உண்மையாக சோத்திரம் எதுக்கு பண்ணுறேன்னே தெரியாது, ஆனால் ஸ்தோத்திரம் பண்ணு. அப்போது அப்பா கிட்ட போய் எதை கேட்டாலும், அப்போ சின்னதில் என்ன கேட்டிருப்போம் சொல்லுங்கள்? எதை கேட்டாலும் அடுத்து எங்கள் அப்பா சொல்லுவார், போய் ஜெபம் பண்ணு, கர்த்தர் தான் உனக்கு கொடுக்கணும் அப்படின்வாங்க. ஆனால் எங்கள் அப்பா பார்க்குற மாதிரியே போய் ஜெபம் பண்ணுவேன். எசப்பா எனக்கு இதை தாரும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணோன்னே கொஞ்ச நேரத்தில் எங்கள் அப்பா கூப்பிட்டு சொல்லுவாங்க, சாம்பா இதுக்காக ஜெபம் பண்ணியா? ஆண்டவர் இதை வாங்கி கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு வாங்கி கொடுத்துருவார். இது என்ன ஜெபம்? கள்ளத்தனமான ஒரு ஜெபம். இருந்தாலும் என்னது, நீ ஜெபம் பண்ணனா ஆண்டவர் கொடுப்பார், ஜெபம் பண்ணனா ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு எங்கள் அப்பா போயிட்டாங்க. ஆனால் ஒன்று சொல்லி கொடுத்து என்ன தெரியுமா? ஜெபம். நீ எந்த மனுஷங்கிட்ட போய் நீ நிற்கக்கூடாது. எந்த ஒரு தேவையானாலும் நீ ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் ஒன்று கொடுப்பார், ஆண்டவர் ஒன்று கொடுப்பார். நான் ஊழியத்துக்கு வந்துட்டு பிறகு எனக்கு கீபோர்டு தேவைப்பட்டுச்சு. ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல கீபோர்டு கொடுங்கப்பா. அப்போ எழுதி வச்சு ஜெபம் பண்ணுவேன். பைபிளில் எழுதி எனக்கு என்ன தேவையோ எழுதி வச்சு ஜெபம் பண்ணுவேன். அப்போது எழுதி வச்சு ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல கீபோர்டு கொடுங்க. அப்போது திடீர்னு ஒரு வெளி தேசத்துலேருந்து ஒருத்தங்க கால் பண்ணி சொன்னாங்க, பிரதர் உங்கள் ஊழியனா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஆசீர்வதிக்கப்படுறோம், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க பிரதர் அப்படின்னாங்க. நான் என்ன கேட்டிருப்பேன் சொல்லுங்கள்? ஆனால் உண்மையாக சொல்கிறேன், கேட்கல. அவன்கிட்ட சொன்னேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அடிக்கடி அவங்க கால் பண்ணுவாங்க, விசாரிப்பாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இதே தான் சொல்லிகிட்டு இருப்பேன். ஒரு நாள் அவங்க சொன்னாங்க, பிரதர் எங்கள் சொந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு போகணுன்னு நினைக்கிறோம், உங்கள் வீட்டுக்கு வரலாமா? தாராளமாக வாங்க. என் வீட்டுக்கு வந்தாங்க. வந்து ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு போகும்போது
ஒரு கவர் எடுத்து என் கையில் கொடுத்து சொன்னாங்க, பிரதர் என்ன வாங்குறது என்ன கொடுக்குறதுன்னு எங்களுக்கு தெரில. அவள் குடும்பமாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது என் மகன் சொன்னான், அந்த அண்ணன் வந்து கீபோர்டெல்லாம் வாசித்து பாடுறாங்களே, அவருக்கு ஒரு நல்ல கீபோர்டு ஒன்று வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. என்ன கீபோர்டு வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் அது கூறிய ஆஃபரிங்கை வச்சுருக்குறோம், நீங்கள் தயவுசெய்து வாங்கிக்கோங்க, ஒரு நல்ல கீபோர்டை வாங்கிக்கோங்கன்னு காசு கொடுத்தாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் பொறாமன்னு எனக்கு தெரியும். உனக்கு தானடா கீபோர்டு வாங்கி கொடுத்தாங்க, எனக்காடா வாங்கி கொடுத்தாங்க? அது மாதிரி பார்க்குறீங்களே. அல்லேலூயா. பாருங்கள் ஆண்டவர் எப்படி ஜெபத்தை கேட்கிறார். இது போகிற ஏராளமான சாட்சிகள் என்னால் சொல்ல முடியும். இந்நாள் வரைக்கும் எந்த மனுஷன் முன்பாக ஆண்டவர் நிற்க விடலை, கிருபையாய் நடத்துகிறார். எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது ஒரு ரூம்லேருந்து அடுத்த ரூம் போகிறேன்னு வைங்களேன், எங்கள் அப்பா உடனே சொல்லுவாங்க, சாம்பா லைட் ஆஃப் பண்ணிட்டு போ, ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போ. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் சொல்கிறீங்க? அம்மா அப்பா சொல்லுவாங்க, ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போ, லைட் ஆஃப் பண்ணிட்டு போ. எதுக்கு? கரண்ட்டு பில்லு மிச்சம் படுத்துன்னு. எங்கள் அப்பா அவங்க இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போதுன்னா எங்களுக்கு நல்ல எஜுகேஷன் எல்லாவற்றையும் நல்ல, எங்கள் அப்பா ஒரு கவலையும் இல்லை, எனக்கு ஒரு கவலை, எல்லாமே எங்கள் அப்பா பார்த்துப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா மறிச்சிட்டோன்னே ரொம்ப கலங்கினேன். ஆண்டவரே என் எதிர்காலம் எப்படி இருக்கும், என் லைஃப் எப்படி இருக்கும், ஊழியம் எப்படி இருக்கும், அப்படி எல்லாம் இருக்கும்போது அப்போ தான் முதல் முறையாக எங்கள் அப்பா ஜனவரி 5, 2016 கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போனாங்க. முதல் முறையாக பிப்ரவரி மாதம் போய் கரண்ட்டு பில் கட்ட போகும்போது தான் எதுக்கு லைட் ஆஃப் பண்ண சொன்னாங்க, ஏன் ஃபேன் ஆஃப் பண்ண சொன்னாங்க. இப்போ என் வீட்டில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், லைட் ஆஃப் பண்ணு, ஃபேன் ஆஃப் பண்ணு. எதுக்கு சொல்கிறேன்னா, சில நேரங்களில் பெற்றோர்கள் நமக்கு சொல்லும் போது கஷ்டமாக இருக்கும், ஆனால் அந்த இதை நம்ம செய்யும் போது தான் தெரியும். ஆமென். ஆனால் கர்த்தர் என்ன சொல்ல வர, கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார். யாக்கோபு பாருங்கள், இரவு முழுவதும் போராடி ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய அவன் போக விட. ஆண்டவர் யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினார். 1 நாளாகமம் 4:10 வாசிக்கும்போது யாபேஸ் ஜெபிக்கிறார், ஆண்டவரே இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும், உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கணும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அது விலக்கி என்னை காத்தருளும் என்று யாபேஸ் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டது தேவன் அருளினாராம். அல்லேலூயா. யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். நீங்கள் கனம் பெற்றவனாக இருக்கணுமா? நீங்கள் உயர்ந்திருக்கணுமா? நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுமா? ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு ஜபிக்க சொல்லி கொடுங்க. இன்றைக்கி பெற்றோர்கள் பிள்ளைங்க ஆசைப்பட்டோன்னே டப்புன்னு வாங்கி கொடுத்துட்றீங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் வாங்கி கொடுக்காததை கேட்டோன்னே உங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறானா இல்லையா? அதனால் ஜெபிக்க சொல்லி கொடுங்க. சின்ன பொருளாக இருந்தாலும் ஜெபம் பண்ணு, ஆண்டவர் ஒன்று கொடுப்பார். அல்லேலூயா. எந்த காரியமாக இருந்தால் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் ஒத்தாசை அனுப்புவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழும்பி நிற்கலாமா? ஒரே நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி 2 கைகளை உயர்த்தி